ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் காலை வணக்கம் டால். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான தாறுமாறான தக்காளி சோறு மாதிரி வந்துட்டு தேர்ட் வீக் டே 3 மார்னிங் ஓட்ரிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட என்ன கேட்க போகிறேன், இந்த வீடியோக்கு உங்கள் அன்பான அந்த லைக்கு, உங்கள் அன்பான அந்த ஆதரவு, சப்ஸ்கிரைபை பண்ணுங்கள். நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த 2வது மாதத்துக்குள்ளே நம்ம 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து கண்டிப்பாக ரீச் பண்ணிவிடுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கொஸ்டின்லாம் கேட்காம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் போயிடலாம். லாஸ்ட்டில் வந்து ஒரு சில கொஷின்ஸ் உங்களுக்காக நான் கேட்குறேன், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஓட்டிங்ஸ் பார்க்குறவங்களுக்கு அதை மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க, ஃபுல்லாக பார்க்குறவங்க லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சரி, இப்போது ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 51,427 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 28.52. ஸோ வியானா கிட்டத்தட்ட 30%, பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் 50,000 ஓட்டை வந்து கிராஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இவங்களுக்கும் அடுத்தபடியாக இருக்கிற பிரவீனுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 ஓட்டு டிஃப்ரென்ஸ், பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் நேற்று வியானாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டே கண்டிப்பாக வந்து, ஏன்னா நிறைய பேர் வந்து வியானா பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய போச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்த எல்லா ப்ரொமோலையும் வியானா இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால தாங்க முடியல. ஏன்னா எஃப்ஜே, சபரி, ஆதிரை இந்த மாதிரி நிறைய பேர் மாறி அவங்கள தாக்கவே அவங்களுக்கு ஒரு பக்கம் வந்துட்டு இவங்களை கார்னர் பண்ணுறாங்களோன்ற மாதிரி மைண்டு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு டைம் வந்து பஸ்ட் அவுட் ஆகி அழுது, அதுக்கப்புறம் திரும்ப கம்பேக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்க. அதே மாதிரி இவங்களுடைய வேலைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்குது, அது நம்ம ஒத்துக்க தான் செய்யணும். கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பலாக இருக்குது. அதை வந்து இதில் காமிச்சு மேட்ச் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் எல்லோரும் போட்டு போலபலம் போலிருந்தாங்க. வியானாவோட கேம் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யாருக்கு ஓட்டு போனவங்களுக்கு ஒரு தெளிவு, வியானாக்கு தான் ஓட்டு போட போகிறன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து என்னன்றதை சொல்லுங்கள். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிரவீன் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,599 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.2. ஸோ பிரவீன்ராஜ் நேற்று வந்து அவருடைய கதை சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. இந்த கதை மாதிரி நிறைய இடத்துங்களை பார்த்த மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் கஷ்டம்தான். அதே மாதிரி அவர் வந்துட்டு ஒரு சந்தேக மிருகமாக, அதை அவரே சொன்னார், சந்தேகம் இருக்கும். பட் இருந்தாலும் என்னோடய மனைவி என்னை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டான். நான் எங்கே போனாலும், நான் என்ன திட்டினாலும், எவ்வளோ சண்டை போட்டாலும், அடித்தாலும் பிடிச்சாலும் சாப்பிட்டியான்னு என்னை கேட்டுகிட்டே இருப்பா, அவள் தான் எனக்கு பொக்கிஷம் அப்படின்னாரு. அதேமாதிரி அவங்களோட அம்மாவும் அப்பாவும் சீட்டு கம்பெனி மாதிரி ஆரம்பித்து கடைசியில் அவங்களுக்குள்ளே சீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கடைசியில், அதாவது ஒரு வருஷம் வந்துட்டு ஃபுல்லாக பட்டாசை வெடித்த அவரால் அடுத்த வருஷம் பட்டாசு வெடிக்கிறதுக்கு முடியாமல் குப்பையில் இருந்த பட்டாசில் எடுத்து வெடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரோட சோக கதை சொன்னார். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த மிட் நைட்டில் வந்துட்டு அவர் அவங்க ஒய்ஃப்காக எழுதின ஒரு பாட்டை வந்து பாடின, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி 39,000 பேர் கலந்துக்கிட்ட அந்த விஜய் டிவி நிகழ்ச்சியில் அவர் வந்து கலந்துக்கிட்டு ஃபஸ்ட்டாக வந்திருக்காரு. ஸோ பெரிய ஒரு சம்பவம் படைத்த ஒரு ஆள் தான், நல்ல திறமையான ஒரு ஆள் தான். ஆனால் இன்னும் ஒன்றும் கொஞ்சம் முகமூடி போட்டுட்ருக்க மாதிரி இருக்குது, ஒரிஜினல் ஃபேஸ் இன்னும் வரல. இவரை உங்களுக்கு பிடிக்குமா இல்லைன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 23,650 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.11. ஸோ இவங்களுக்கு மேலே இருக்கிற பிரவீனுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2,000 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ், பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. அதே மாதிரி சுபிக்ஷா எவ்வளோ ஓட்டு வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆச்சரியம் தான், என்ன சுபிக்ஷாக்கு எப்படி இவ்வளோ ஓட்டு வருது அப்படின்னு. அவங்க தான் ஆல்ரெடி ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க, யூடியூப் சேனல் நடத்தியிருக்காங்க. ஸோ அங்கேயே இருக்கிறவங்களும் இவங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த ஒரு விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸில் வந்துட்டு அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வீக்லி டாஸ்க்கை சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி ஒரு காயினையும் ஜெயிச்சாங்க. அதை வந்து பிக் பாஸ்கில் கொடுத்து அவங்க ஒரு பெட்டியை கொடுத்து அதில் வந்து காயின் எடுத்து அவங்களே வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப சூப்பர். ஏன்னா அங்கே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் நினச்சா அந்த தொழிலாளர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் இவங்ககிட்ட இருந்தது ஒரே ஒரு காயின் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களை வந்து தெளிவாக பேசுகிறாங்க, அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. அதேமாரி ஈவன் தோ இவங்க ஃப்ரெண்டாக இருந்தாலும், நம்ம வியானா ஃப்ரெண்டாக இருந்தாலும், அவங்களுக்கு அந்த வேலை சொல்கிற விஷயங்கள்லாம் சூப்பராக அந்த டாஸ்க்காக பார்த்தாங்க. வியானா ஒரு இடத்துல உடையும் போது இவங்க தான் போயிட்டு கன்சல்ட் பண்ணாங்க, இது யாருமே கிட்ட வரவே இல்லை. ஸோ அந்த விஷயங்களை பார்க்கும்போது சுபிக்ஷா ஒரு நல்ல ஒரு போட்டியாளராக வராங்க. பார்க்கலாம் இவங்க உங்களுக்கு பிடிக்குமா இல்லைன்றதை சொல்லுங்கள். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கலை இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 21,556 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.95. நேற்று திடீர்னு ஒரு சம்பவம் பண்ணார். என்னென்னா பிக் பாஸ் இவரை பற்றி சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீக் ஸ்டார்ட் ஆகும்போதே வந்துட்டு சபரி, விக்கல்ஸ் விக்ரம், பிரவீன்ராஜ், அப்புறம் கானா வினோத், இவங்க கிட்டலாம் எனக்கு வந்து கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். கலையை பற்றி எதுவும் சொல்ல, ஆனால் கலை வந்துட்டு பிக் பாஸ் மூக்கிலே வரல வைக்கிற மாதிரி வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் நேற்று பண்ணியிருந்தார். எல்லாரையும் நிற்க வச்சு அந்த நாட்டுப்புற கலையை வச்சு ஒரு பாட்டு, ஒரு டான்ஸு சூப்பராக சொல்லிக் கொடுத்தார். கடைசியில் பிக் பாஸை வந்து புகழாரம் சூட்டி விட்டார் என்று சொல்ல வேண்டும், அந்த அளவுக்கு. அதேமாதிரி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ண நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, கலைக்கு நிறைய டேலண்ட் இருக்குங்க அப்படின்னு. அதேமாதிரி பேசினாலும் நறுக்குன்னு பேசுகிறாரு, பாயிண்ட் அவ்வளோ தெளிவாக இருக்குது, ரொம்ப அழகாக பேசுகிறாரு. என்ன ஒன்று,
பேச ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனால் பேசிட்டாருன்னா செம்மையாக இருக்குது. லேட்டாக வந்து லேட்டஸ்ட்டாக வருவன்ற மாதிரி பண்ணுறாரு. இந்த கலையை உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா துஷார் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,371 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.3. துஷாரை வந்து நேற்று ஃபுல்லாக தேடுறோம், ஆளே காணும். ஒருவேளை நைட்டு வருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக தேடுறோம், அப்பயும் காணும். என்னடா இது துஷார் இதுலேயும் இல்லை அதுலேயும் இல்லை அப்படின்னு பார்த்தா சைலண்ட்டாக இருக்கார். ஒன்றுமே புரிய மாட்டேது. என்னடா இது திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி பண்ணுறாங்க, திடீர்னு பார்த்தா ஒன்று வேறு மாதிரி இருக்காங்க. ஒன்றுமே புரியல. அரை பக்கத்துலேயே போலையே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் துஷார் எவ்வளோ பெரிய டான்ஸை நம்ம எல்லோரும் பார்த்துருக்கோம். நான் ரீல்ஸில் எக்கச்சக்கமாக பார்த்துருக்கேன் அவருது, சரிங்களா. ஆனால் இது வரைக்கும் அவர் டான்ஸ் ஸ்டெப்ஸ் சொல்லித்தர மாதிரியோ இல்லை காலையில் மார்னிங் வேக்கப் சாங்கில் அவர் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் ஏதாவது கொஞ்சம் வெயிட்டாக கொடுக்குறாரா? ஒன்றும் கிடையாது. இது வரைக்கும் வெயிட்டாக கொடுத்ததுன்னு தெரியுங்களா, கேப்டன்ஷிப்பை வந்து பிக் பாஸ் தூக்குனது தான். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு நான் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அரோரா கிட்ட வந்துட்டு பஞ்ச் டைலாக் பேசுனதை தவிர்த்து வேறு எதுவுமே பெருசாக அவர் கொடுக்கல. ஸோ இருந்தாலும் துஷார் மேலே நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு பாசம் அன்புலாம் இருக்குது. நிறைய பேர் ஃபேன் ஃபாலோவர்ஸில் பண்ணுறாங்க. அதனால தான் இவருக்கு இவ்வளோ ஓட்டும் வந்திருக்கு. துஷார் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்றதை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,102 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.82. நேற்று திடீர்னு பார்த்தா எஃப்ஜே வந்துட்டு மாமான்றாங்க. என்னது மாமாவா என்ன அது அப்படின்னா பக்கத்தில் வந்துட்டு ஆதரவு உட்காந்துட்டு இருக்காங்க. சரி தான் இது என்ன ட்ரையாங்கிள் காதலா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இங்கேருந்து அவரை வந்துட்டு மாமான்னு கூப்பிட, மாமா அவங்க மறக்கிற அடிங்கன்னு சொல்ல, அவர் போய் ஆதரவு அடிக்க, இந்த மாதிரி திரும்பி இவங்களை அடிக்க, அட்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இவங்களை பார்க்கும் போதெல்லாம் இவங்க எல்லாமே நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதேமாதிரி பெண்கள் வந்துட்டு குழந்தை மாதிரி பேசுனா ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இந்த பெண் குழந்தைய பேசுனா கொஞ்சம் கோவம் வர மாதிரி இருக்குது, பிடிக்கவே இல்லை. அது ஒரு நடிப்பு மாதிரியே நம்ம பார்த்துட்டோமா, கீழே விழுந்ததுலேருந்து அதுக்கப்புறம் அவங்க சொன்ன கதையிலேருந்து நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போலியாக இருந்த மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதா இல்லை உங்களுக்கெல்லாம் தோணுதா அப்படின்னு சொல்லுங்கள். என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல இந்த ரம்யா ஒன்று. அதே மாதிரி வந்துட்டு காலையில் விஜய் பார்வதிட்டு அவ்வளோ சண்டை போடுறாங்க, சரிங்களா, அவ்வளோ சண்டை போடுறாங்க. சாயங்காலம் பார்த்தீங்கன்னா அந்த கியூசி போஸ்டிங்கில் வந்து விஜய் இருந்தவொடனே அப்படியே பம்புறாங்க, கையெடுத்து கும்பிட்றாங்க, பார்த்து பண்ணுங்க. இந்த நடிப்பை தான் எல்லோரும் வேணான்றாங்க. சபரிக்கிட்ட போய் பண்ணுறது, சபரி முடியல வந்து பின்னுறது, அட்டோட்டோட்டோட்டோ முடியல. சரி இந்த ரம்யா உங்களுக்கு பிடிக்குமான்றதை சொல்லுங்கள். 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 12,072 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.69. இந்த மேலே வந்து ஒருத்தர் துஷார்னு காணாமல் சொன்னால் பார்த்தீங்களா, இந்த மாதிரி காணும். பயப்படாதீங்க எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, எங்கேயும் போகலை. ஆனால் என்ன அது அரோரால எப்படி பேசினவங்க இப்படி சைலண்ட்டாக இருக்காங்க, ஒன்றுமே புரிய மாட்டுதேப்பா. எல்லாம் பிளான் பண்ணி சைலண்ட்டாக இருக்காங்களா? அதே மாதிரி டாஸ்க் வந்தவொடனே ஓடுறாங்க, ஓடி போய் அந்த பாட்டிலெலாம் எடுத்து அதெல்லாம் நல்லா சூப்பராக தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆளே காணும். எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்களும் பிக் பாஸ் வீட்டில் தான் இருக்காங்க. ஏன் இவங்களுக்குலாம் வந்துட்டு யாருமே வந்துட்டு டாஸ்க்கே கொடுக்க மாட்றாங்க? வெறும் வியானா, விஜய் பார்வதி இவங்களை மட்டுமே டார்கெட் பண்ணுறாங்க, கார்னர் பண்ணுறாங்க. இதுக்கு என்னவாக இருக்கும்? உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். ஆக மொத்தத்தில் ஓட்டு கம்மியாக இருக்கிற காரணத்தால் இந்த வாட்டி கண்டிப்பாக அரோரா போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. உங்களுக்கு அரோராவை பிடிக்குமா பிடிக்காதா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஆதரவு இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 11,558 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.41. இன்றைக்கெலாம் ஆதரவை வந்துட்டு செம்ம கோந்துருச்சு அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது. ஏன்னா போன வாரமும் இவங்க சூப்பர் டிலக்ஸில் தான் இருந்தாங்க. இந்த மாதிரி ஃபயராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க கிடையவே கிடையாது. ஆனால் இந்த வாரம் என்னமோ ஐயோப்பா, வியானாவை வேலை வாங்குறது என்ன, விஜய் பார்வதியை வேலை வாங்குறது என்ன. ஏன் இதே மாதிரி போன வாரம் எஃப்ஜே வேலை வாங்கியிருக்கலாமே. அவர் கோச்சிக்கிறார். அவர் கோச்சிக்கிறார், அப்போ இவங்க கோச்சிக்கிற பிரச்சனை இல்லை. அப்படின்ற மாதிரி இருக்குது. எந்த அளவுக்கு பாருங்கள். அதே மாதிரி அதாவது மேலே இருக்கிறவங்க கீழே வருவாங்க, கீழே இருக்கிறவங்க மேலே போவான்னு சொல்லிட்டு நம்ம தளபதி சொல்லுவார் பாருங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு வாரத்தில் மேலே இருந்தாங்க, 3rd வாரத்தில் கீழே வந்துட்டாங்க. தளபதி அவர்களே நீங்கள் சொன்னது கரெக்டாக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஆதரவோட விஷயங்களும் அப்படியே நாளுக்கு நாள் டவுனில் தான் போயிட்டுருக்கு. ஃபுல்லாக வெஞ்சன்ஸு. முதல்ல எவ்வளோ பேர் ரசித்தாங்களோ இப்போ எல்லாருமே வெறுக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு அவங்களோட விஷயங்கள். இந்த வாரம் யாருக்கண்டு அவங்க கூட இந்த பிக் பாஸ் விட்டு வெளியே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் இவங்களுக்கு இந்த மாதிரி மாறினதுக்கு முழுக்க காரணம் எஃப்ஜே அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். லாஸ்ட்டாக இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,80,335 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டாப்பில் வந்து வியானாவும் லாஸ்ட்டில் வந்து ஆதரவும் இருக்காங்க. சரி, இப்போ கொஷின்ஸ் என்னென்னா, வைல்ட் கார்டில் பார்த்தீங்கன்னா பிரஜன் அண்ட் சாண்ட்ரா வராங்க வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் டவுட் சொல்லிகிட்டே இருக்காங்க. கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இவங்க தான் வரப்போகிறாங்கன்றது மாதிரி வந்துருச்சு. 99.99%. இவங்க வந்தாங்கன்னா வீட்டில் எந்த விதமான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றது நீங்கள் நினைக்கிறீங்க? இவங்க வந்தால் முதல் மாற்றம் நடக்குமா, இல்லை ஆஸ் யூஷுவல் அப்படியே தான் இருக்குமா? ஏன்னா பிரஜன்லாம் ஒரு காலத்தில் கொடிகட்டு பிறந்த மாதிரி இவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க. சாண்ட்ராவும் அதே மாதிரி தான். கொஞ்சம் நல்லா பேசக்கூடிய ஆட்கள், நல்ல பிரபலமானவங்க 2 பேருமே.
உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வீக்லி டாஸ்கில் வந்துட்டு விஜய் பார்வதி அண்ட் திவாகர் QCயில் போட்டாங்க. ஓரளவுக்கு டஃப்பாக தான் போச்சு. பட் இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னார், விஜய் பார்வதிக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தவங்களை QCயில் போடணும், லைக் ரம்யா, இன்னும் ஒரு சில பேரை போட்டால் கனி, அந்த மாதிரி போட்டால் இன்னும் நல்லா வந்துட்டு அங்கே வந்து அவுட்புட் வரும். ஏன்னா இவங்க 2 பேரும் ஒத்து போகிறதுனால நான் QCயில் வந்து பெருசாக வந்து சண்டையே வரல. ஏன்னா பெருசாக சண்டை வரணும்னா இப்போ மலையாள பாஷையில் வந்து சண்டை வந்தது காரணம் என்னென்னா அவங்க 2 பேருக்கும் ஒத்து போகாமல் வந்துட்டு மார்க் போட்டாங்க. அதே மாதிரி இங்கே நடந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. உங்களோட கருத்து என்னென்னு சொல்லுங்கள். அதே மாதிரி கேப்டன் கனி நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மைக் இஷ்யூஸ், பிக் பாஸ் சொல்லி சொல்லி கடுப்பாயிட்டாப்பில், அவ்வளோ மைக் இஷ்யூஸ். ஆனால் ஃபுல் எபிசோடில் வந்து அதை பற்றி சொல்லவே இல்லை. என்னையா இது, முழு பூசணிக்காவை சோத்தில் மறைச்சி பார்த்துருக்கேன், இது என்னையா இது, முழு பெரிய என்ன பலாபழத்தை மறைக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. சரி, உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த FJ, ஆதிரை, சபரி இவங்க கண்ணுக்கெலாம் வந்துட்டு விஜய் பார்வதி வியானா மட்டும்தான் கண்ணுக்கு தெரிவாங்களா? ஏன் பிக் பாஸ் வீட்டில் 13 பேர் மாதிரி இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு இவங்க 2 பேரை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு நான் என்ன கேட்க போகிறேன் உங்ககிட்ட, அந்த லைக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுறீங்களா? பாய் நண்பர்களே.